மக்களவை தேர்தலுக்கு பின்னர் மத்தியில் ஆளும் காங்கிரஸ் அரசு குப்பை கூடையில் தூக்கி எறியப்படும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆவேசமாக தெரிவித்துள்ளார். விருதுநகர் மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரான வைகோ சிவகாசி பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது மத்திய அரசு பட்டாசு தொழிலை அழிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தான் எம்பி ஆகி பட்டாசு தொழிலின் ஆபத்துக்களை உடைத்தெறிவேன் என்றும் அவர் உறுதியளித்தார். காங்கிரஸ் கூட்டணி அரசு குப்பை கூடையில் தூக்கி எறியப்படும் என்றும் வைகோ குறிப்பிட்டார். இன்னொரு விதத்தில் கட்டணம் 20 மடங்கு உயர்த்தப்பட்டு இந்த பட்டாசு தொழிலையே அழிக்க வேண்டும் என்று இந்த அரசு முயற்சிக்கின்றது. காலாவதியாக போகிற அரசு. மே 16ஆம் தேதி குப்பை தொட்டியிலே தூக்கி எறியப்பட இருக்கிற அரசு. யாருடைய ஏற்பாடு? ஏதாவது சீனாக்காரன் உங்களை சரி கட்டி விட்டானா? எதுக்கு இந்த சட்டம் கொண்டு வந்தீர்கள்? நரேந்திர மோடி பிரதமர் ஆவார், முதல் வேலையாக இதை உடைப்பிலே தூக்கி போடுது. வைகோ இந்த தொகுதி எம்பி ஆனால் இந்த தொகுதி எம்பி ஆவேன். இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த பட்டாசு தொழில் ஆபத்தை உடைத்து எறிவேன். கோயம்புத்தூருக்கு வராத இன்டர்நெட் இன்டெலிஜென்ட் நோட், மதுரைக்கு வராத இன்டர்நெட் இன்டெலிஜென்ட் நோட், திருச்சிக்கு வராத இன்டர்நெட் இன்டெலிஜென்ட் நோட் சென்னைக்கு அடுத்து சிவகாசிக்குத்தான் வைகோ கொண்டு வந்தான் என்பதை இன்னைக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். தமிழ்நாட்டில் சென்னையை தவிர வேறு எங்கும் இல்லாத போது இந்த சிவகாசிக்கு இன்டர்நெட் இன்டெலிஜென்ட் நோட் அடியேன் கொண்டு வந்தேன். பம்பரம் ஜெயிக்கும். இந்த தொகுதியிலே 1,00,000 வாக்குகளுக்கு குறையாத வித்தியாசத்தில் வைகோ ஜெயிப்பான். கூட்டத்தில் தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், இளைஞர்களுக்கு எதிர்காலமே இல்லாமல் ஆக்கி ஊழல்களில் திளைத்துள்ளதுதான் மத்திய அரசின் சாதனை என்றார். விவசாயத்தில் சரித்திரம் படைத்த வாஜ்பாய் அரசின் சாதனைகளை அழித்த காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசை அகற்ற வேண்டும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். 10 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே பொம்மலாட்ட ஆட்சி நடத்தி கொண்டிருந்து பொம்மையான ஒரு பிரதமரை ஆட்டுவிக்கின்ற வகையில் எல்லாம் ஆட்டி தன்னுடைய சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்தி காங்கிரஸ் கட்சியிலே சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் நான் நீட்டுகின்ற இடத்தில் எல்லாம் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு ஒரு பிரதமரை இருக்கிறார் என்று சொல்லி காட்டி வைத்து 10 ஆண்டுகள் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞருடைய எதிர்காலம் எல்லாம் இல்லாமல் ஆக்கி ஊழலிலே உலக சாதனை படைத்து இதுவரை எந்த நாட்டிலும் நிகழ்ந்திராத ஊழல். எனவே ஊழலிலே உச்சாரி கோப்பிலே நின்று கொண்டிருக்கின்றது இந்த காங்கிரஸ் அரசாங்கம்.